ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுனா ரிவ்யூ பார்க்கலாமாங்க. சிவாவும் அந்த பணத்தை கண்டிப்பாக இங்கே என்னுடைய அம்மா தான் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அன்னபூர்ணிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த விஷயத்த வந்து அன்னபூர்ணி கொஞ்சம் கூட நம்பாமல் இங்கே மகாவும் அன்னபூர்ணிக்கிட்ட நான் எடுக்கவே கிடையாது அந்த பணத்தை, சிவா ஏதோ இங்கே சிந்துவை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே நம்ப வச்சுடுறாங்க. ஆனால் இருந்தாலையும் இங்கே சிவாவுக்கு மகா மேலே பயங்கர கோபம். அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு நான் எவ்வளோ சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்றாங்க. ஆனால் இந்த நகை விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக அம்மாவை மாட்டி விட்டே ஆகணும். அதுவும் இல்லாமல் மறுபடியும் இப்படி ஒரு தப்பை அம்மா பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே முடிவு எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணியும் காணாமல் போனது என்னோட பணம், அது இல்லாமல் அந்த சீப் அந்த 1,00,000 இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த 1,00,000 இந்த வீட்டில் இருக்கவங்க யாரையுமே போலீஸ் வந்து யாருமே விசாரிக்கக்கூடாது. என்னோட பணம் போனால் போட்டோம், இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுருங்க. அதுவும் இல்லாமல் இங்கே எசக்கி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. மகா, எசக்கியை எங்கேயாவது நீ அமுச்சு விட்டுரு, மறுபடியும் இந்த வீட்டுக்கு எசக்கி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி வந்து மகா கிட்ட சொல்லுவோம். மகாவும் எசக்கி அதான் அக்கா சொல்லிட்டாங்கல்ல, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே சொல்லிவிடுவாங்க. உடனே எசக்கியும் சரிங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். உடனே சட்டையை பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க சிவாவும். என்னடா இப்போவே கிளம்பிட்ட, இன்னும் இப்போ தான் ஒரு விஷயந்தான் தெரிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அந்த விஷயத்த சொல்லிட்டு தான் நீ போகணும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இன்னொரு விஷயத்தில் ஆதாரத்தோடு நீங்கள் மாட்டிருக்கீங்க. இந்த விஷயத்த நீங்கள் சொல்லாமல் இங்கேருந்து எசக்கி வெளியவே போகக்கூடாது. எசக்கி இரு, எசக்கி நீ அப்படியே இது என்னுடைய அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிக்கு சட்டியை பிடிச்சிக்கிட்டு நிற்க வைக்கவும் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அன்னபூர்ணியும் சிவா என்னப்பா அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே கேட்பாங்க. அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஆறுமுகமும் பைரவியுமே கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயத்துக்காக இங்கே எசக்கியை சட்டை பிடிச்சிக்கிட்டு நிற்க வச்சுக்கிட்டு இருக்காரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தாலையும் ஆனால் சிவா மனசில் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த விஷயம் கண்டிப்பாக இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்ல தான் போகிறாரு. அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அங்கே நின்றுக்கிட்டு இருந்த சிந்துக்கும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சிவாவும் பெரியம்மா நான் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் என்னவே நம்பாமல் இப்போ என்னுடைய அம்மாவை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லா விஷயத்தையுமே பண்ணது என்னுடைய அம்மா தான். அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே எசக்கியை என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எசக்கி வாயிலிருந்தே நான் உங்ககிட்ட நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே எசக்கியை வெளுத்து வாங்குறாங்க. உடனே இங்கே எசக்கியும் சிவா நான் என்ன பண்ண சிவா, நான் எதுவுமே பேசலை, இங்கே மகா அக்கா கூட நான் எதுவுமே பேசலை. அதுவும் இல்லாமல் நான் கோயிலில் இருந்தபோது அவங்க வந்து என்னை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் விசாரித்தாங்க, மற்றபடி எதுவுமே அக்கா பேசலை அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. இங்கே எசக்கியுமே இதை கேட்ட சிவாவும் இந்த பாரு எசக்கி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் நீ இப்படியெல்லாம் பொய் சொல்லிட்டு இருந்தனா என்னோட ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், ஏன் இப்படி தெரிஞ்சுமே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே மறுபடியும் பல்லாருன்னு சொல்லிட்டு கன்னத்திலே விடுறாங்க. பயந்த இங்கே எசக்கியும் அது சிவா நான் எல்லாம் உண்மையே சொல்லிடுறேன், என்னை அடிக்காத, நீ முன்ன அடித்ததே எனக்கு இன்னும் வழி போல, நீ மறுபடியும் என்னை அடித்து இங்கேயே கொன்று போல, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எசக்கியுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மகாக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. உடனே அக்கா இங்கே சிவா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல, சிந்துவை காப்பாற்றுறதுக்காக சிவா ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்களாவது சொல்லுங்க, அந்த எசக்கியை விட்டு தொலைக்க சொல்லுங்க, எசக்கி எங்கேயோ போயிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், அவனை பிடிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சிவா, இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் நின்றுக்கிட்டீங்களே அக்கா அப்படின்ற மாதிரியுமே மகா வந்து சொல்லுவோம். உடனே இங்கே அன்னபூர்ணியும் சிவா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை எதுக்கு நீ அடிச்சுக்கிட்டு இருக்க, அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதனால் அவனை நீ சட்டி விடு, அவன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லுவோம். உடனே இங்கே சிவாவும் பெரியம்மா நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இவங்க பண்ண திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் எல்லாமே நான் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இங்கே அன்னபூர்ணியும் சிவா அவங்க தான் சொல்லலை, நீயாவது சொல்லுப்பா என்னதான் விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிவாவும் பெரியம்மா அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாகவும் இருக்குது, என்னோட வாயிலிருந்து அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே வரலை, அதுவும் இல்லாமல் அந்த விஷயத்த இங்கே எசக்கி வாயாலேயே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு எசக்கி
டக்குன்னு சொல்லுடா, நீ ஏன்னா என் கையில் அடி வாங்கி செத்துற போற அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லுவோம். உடனே இங்கே எசக்கியும், சிவா நான் சொல்லிட்டுறேன் சிவா, என்னை அடிக்காத, என் சட்டையை விடு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எசக்கியுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. உடனே எங்கள் அன்னபூர்ணியும், எசக்கி என்னடா பண்ணி வச்சிருங்க, என்ன விஷயம், எதனால உன்னை சட்டையை பிடிச்சிக்கிட்டு இங்கே நிற்க வச்சுக்கிட்டு இருக்கான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேட்கவும், உடனே எசக்கியும், ஆமாங்கக்கா, இங்கே அந்த கோயில் திருடுன்னு சொல்லிட்டு தானே என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமிச்சிங்க. ஆனால் அதில் நான் திருட நினைக்கல. அந்த நகையை திருட சொன்னதே எங்கள் மகா அக்கா மட்டும்தான். அவங்க சொன்னதுனால தான் அந்த நகையை நான் திருடி அங்கே ஆசாரிக்கிட்ட கொடுத்து அதை உருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட எசக்கியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டதுமே அங்கே மகாவுக்கு அப்படி மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வேத்து வெடாசுது. ஏன்னா இங்கே அன்னபூர்ணிக்கு மகா தான் எல்லா விஷயமும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா மகாவோட இங்கே அன்னபூர்ணியோட கோவத்தை அங்கே மகா வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அன்னபூர்ணிக்கு கோவம் வந்துருச்சுன்னா அங்கே மகாவை பயங்கரமாக வெளுத்து வாங்கிடுவானேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே அந்த எனக்கு என்ன வெளியே கொண்டு வரதுக்காக அக்கா தான் 1,00,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து அங்கே வக்கீல்கிட்டையுமே கொடுத்தாங்க. என்ன நான் வெளியே வரதுக்கு காரணமே அக்கா மட்டும்தான். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க அக்கா. ஆனால் அதுக்குள்ளே இந்த விஷயத்த சிவா எங்கேருந்து பார்த்தான்னு தெரியல. சிவாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நானுமே எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். உங்கள் அம்மாவை நீ அன்னபூர்ணி அக்கா கிட்ட மாட்டி விட போறியா, உங்கள் அம்மாவை நீ பற்றி நினைக்கவே மாட்டியா, சிந்துவை பற்றி நினச்சிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, உங்கள் அம்மாவும் நல்லது தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நானுமே எவ்வளவோ சொன்னேன். ஆனால் சிவா வந்து என் பேச்சை கேட்காம என்னை அடித்து இங்கே இழுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எசக்கியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே அன்னபூர்ணி, ஆறுமுகம், சிந்து, அங்கே இருக்கிற பைரவின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஆனால் அங்கே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் நின்றுக்கிட்டு இருந்த மகாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோசையே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இதை தெரிஞ்ச அங்கே அன்னபூர்ணியும் கோவமாக அங்கே பைரவியை இது மகாவை பார்க்கவும், அதுக்கப்புறம் இங்கே சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பாருங்கள், இதை பாருங்கள் பெரியம்மா, நான் இங்கே அம்மா மேலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. தப்பு பண்ணவங்க என்றைக்குமே தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதுவும் இல்லாமல் அந்த தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த பணத்தை எடுத்தது அம்மா தான் சொல்லிட்டு நான் சொல்லியுமே நீங்கள் என் பேச்சை கேட்காம அம்மாவை நம்பிக்கிட்டு எசக்கியை நீங்கள் இப்படியே விடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நானுமே நான் இப்படியே விட்டுட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் என்னுடைய அம்மா சிந்துவை வெளியே துரத்துறதுக்காக நிறைய ஃப்ராடு தனத்தையும் நிறைய ஒரு அசிங்கத்தான ஒரு விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் அந்த விஷயத்த நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எசக்கியுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னோட பேச்சையை நம்பாமல், என்னோட வார்த்தையை நம்பிக்கை இல்லாமல் இங்கே அம்மாவை நம்பிக்கிட்டு, அம்மாவோட பேச்சை நம்பிக்கிட்டு என் மேலே நீங்கள் சந்தேகப்பட்டுட்டீங்க. அதுவும் இல்லாமல் அந்த பணத்தை எடுக்க கூட நினைக்க மாட்டா சிந்து. ஏன்னா சிந்து மேலே இவ்வளோ பெரிய அம்மாண்டமான ஒரு பொய்யை சுமத்தி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் எசக்கியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியேப்பட்டவங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணிக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். மகா, நான் உன்னை இன்னமும் நினச்சேன், ஆனால் இப்போ கூட நீ அந்த பணத்தையும் இங்கே அந்த நகையுமே எடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே உன்னோட தூண் மாதிரி நீ யூஸ் பண்ணியிருக்க எசக்கிய இப்போ பண்ணதெல்லாமே நீ தான். அதுவும் இல்லாமல் எல்லா தப்பும் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்ததே நீ தான். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு நீ என்கிட்டே இவ்வளோ ட்ராமா போட்டுட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் உடனே இங்கே அன்னபூர்ணியும் பல்லார்னு சொல்லிட்டு அங்கே மகா கன்னத்திலே அடிச்சுட்டு இருக்காங்க. உடனே எசக்கியுமே இதை பார்த்துட்டு, அக்காவை அடிக்காதீங்கக்கா, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சிவாவோட லைஃபு இது ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடுச்சு சிந்துவை இந்த வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கா தெரியாமல் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லி கெஞ்சவும், உடனே இங்கே அன்னபூர்ணி இது எதுவுமே கேட்குறத, மகா நான் உன் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு அக்கறையுமே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீ இத்தனை நாளாக உன்னை நான் எவ்வளோ நம்பிட்டு இருந்தேன். நீ சொல்கிறதெல்லாம் நான் கண்மூடி எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீ எல்லா விஷயத்தையுமே உனக்கு எதிராக நீ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க. அதுவும் இல்லாமல் சிந்து நல்லா இருக்கக்கூடாது, சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு சிந்து பண்ணது தப்பு தான், இன்னைக்கு நீ பண்ணதுமே தப்பு தான். அன்னைக்கு சிந்துக்கு என்ன தண்டனை கொடுத்தனோ அதே தண்டனை தான் உனக்கும். இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு
இடமே கிடையாது. அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பணும். அதுவும் இல்லாமல் இப்போவே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். இதுக்கு மேலே நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே பைரவியும் அன்னபூர்ணியை பார்த்து, அத்தை எனக்கு அப்போவே இவங்க மேலே சந்தேகமாக இருந்துச்சு. இவங்க பண்ண தப்பை அங்கே சிந்து மேலே போட்டு சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க இந்த பணத்தை திருட்டிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் உங்ககிட்ட எவ்வளோ நல்லா நடிச்சிட்டு இருந்துருக்காங்க. ஆனால் அங்கே சிந்து ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் நீங்கள் எதுவுமே அதை கேட்காம ரொம்பவே சிந்துவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சிந்துவை நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சிந்துக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, போலீஸை கூப்பிட்டு இந்த வீட்டில் இருக்கவங்கள விசாரிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்கள சந்தேகப்பட்டா எனக்கு தான் அது அசிங்கம். அந்த பணம் இல்லைனா கூட இருந்துக்கிட்டு போகுது, அது என்னோட பணம் காணாமல் போன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்க. ஆனால் எடுக்காத சிந்துவை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் நினச்சியே பார்க்கல. நான் அப்போயுமே நான் எடுத்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அன்னபூர்ணியத்தையே நீங்கள் எங்கள் மகாத்தியை நீங்கள் நினச்சி அவங்க மேலே நீங்கள் ஃபீல் பண்ணி அவங்க எடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பி நீங்கள் இப்படியே விட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்படியே விட்டுருந்தா கூட கடைசி வரைக்கும் அவங்க இப்படி ஒரு தப்பை தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அம்மன் நகையை திருடி இருக்காங்க. இந்த அம்மன் வந்து இவங்கள சும்மாவை விடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகமும், ஆமாம்மா இங்கே பைரவி சொன்ன மாதிரி அந்த அம்மன் நகையை என்ன இருந்தாலுமே திருடி இருக்கக்கூடாது, ஆனால் திருடுறதும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி இங்கே சிந்து மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சிந்து மேலே போட்ட பழியை நாளைக்கு இன்னொரு தப்பு பண்ணிட்டு உங்கள் மேலேயே கூட போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. எனக்கு அப்போவே இங்கே சிவா சொன்னதை கேட்ட போது எனக்குமே ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு மகா அக்கா மேலே. எனக்கு இப்போ தான் எனக்கு ஷோர் ஆகுது. அதுவும் இல்லாமல் பட் அவங்க இப்படி ஒரு தப்பை பண்ணுறதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சிந்துவுமே ரொம்பவே பதட்டமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியுமே அங்கே மகாவை இந்த வீட்டு விட்டு வெளியே போ, இதுக்கு மேலே உனக்கு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ளே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்ட மகாவும், அக்கா என்னை மன்னிச்சுக்கோங்க அக்கா, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. சிவாவோட லைஃபு, நான் பெற்ற ஒரு மகனுக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு தான் அங்கே சிந்துவை எதனா ஒரு பழியை போட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே நான் அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகா வந்து கெஞ்சவும், உடனே இங்கே அன்னபூர்ணியும், மகா என்ன மகா இவ்வளோ சீப்பான ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீ இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கியே, சத்தியமா நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் சிந்து மேலே நான் ரொம்பவே கோபமாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் சிந்துக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸும் கொடுத்தே ஆகணும் அப்படின்றத தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ அங்கே சிந்துவை வெளியே கொண்டு வரதுக்காக நீ நியாயமான ஒரு வழியில் போயிருக்கணும். சிந்து பண்ணது தப்பு, அதுவும் இல்லாமல் அவள் பண்ண தப்புக்கு அவளையுமே தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அங்கே சிவா கூட சேர்ந்தே வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானுமே சொல்லியிருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரம் அவளுமே இந்த வீட்டை விட்டு போக போகிறா. கோர்ட்லேயுமே உத்தரவிட்டிருக்காங்க 1 வருஷம் சிவா கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்போ வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணமும் இருக்குது. ஆனால் நீயுமே பொறுமையாக இருந்துக்கணும். அவளை நீ வீட்டு விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்படியெல்லாம் ஒருத்தர் மேலே திருடாத ஒரு குற்றத்தை வந்து ஒருத்தர் மேலே இது சாட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாமல் தப்பு பண்ணவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அப்போ வந்து சிந்து வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா அவளுக்கு தெரியாமல் பண்ணாலா தெரிஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவள் திருட கிடையாது. ஏன்னா அவள் சொன்ன ஒரு வார்த்தை பொய் தான் சொல்லியிருக்கா. என்ன பொய் அப்படின்னா, இங்கே சிவா மேலே வச்சுட்டு இருந்த பாசத்தினால அவள் ஒரு பொய்யை சொல்லி இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் நீ பண்ண தப்பு மிகப்பெரிய ஒரு தப்பு. அம்மன் நகையை திருடி இருக்க, அதுவும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி இங்கே சிந்து மேலே போட நினச்சிருக்க. இப்போ 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு வக்கீல் கிட்ட கொடுத்துருக்க, அந்த பழியை தூக்கி இங்கே சிந்து மேலே போடலான்னு நினச்சிருக்க. இதெல்லாம் உன்னை நான் சத்தியமாக கண்டிப்பாக உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே மறுபடியும் சொல்லவும், அக்கா நான் இந்த வீட்டுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய பையனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்னால் பொறுத்துக்க முடியல, என்னால் தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் நான் தூங்குற போது இங்கே சிவாவை பற்றி நினச்சிக்கிட்டு தான் தூங்குவேன். இங்கே சிந்து வந்து சிவாவோட லைஃப் உள்ள வந்தத்துலேருந்து இங்கே சிவாவோட லைஃபே நாசமாக போச்சு. ஏன்னா எனக்கு எப்போ தான் அங்கே சிவாவுக்கு ஒரு நல்ல லைஃப்பை நான் அமைச்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் அங்கே நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த நைட்டு
பொழுதும் பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கம் கூட வராது. அதனால தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன். சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்துனா சுவாதிக்கும் இங்கே சிவாக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லவும், உடனே அன்னபூர்ணியும், மகா நீ இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இதுக்கு மேலேயுமே நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டாலுமே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஏன்னா இங்கே சிந்துக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கணும், என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும், பட் உனக்குமே அதே பனிஷ்மெண்ட்டை தான் நான் கொடுக்க போகிறேன். அவளை இந்த வீட்டுக்குள்ளே வாழ சொல்லி கோர்ட்டில் ஒரு வருஷம் உத்தரவிட்டிருக்காங்க. அதனால் அங்கே கூடிய சீக்கிரம் அவளுக்குமே டிவோர்ஸ் கிடச்சிரும். அவள் அது வரையுமே இங்கே தான் இருப்பாள். ஆனால் நீ இந்த நிமிஷனில் இந்த நொடியிலேருந்து நீங்கள் இருக்கவே கூடாது. ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நீ என்கிட்ட அதை சமாளிக்கிறதும் இல்லாமல் அந்த தப்பை நான் பண்ணவே பண்ணலைன்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்ச பார்த்தியா, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியிலையும் கோவத்திலையுமே உருவாக்கிச்சு. ஆனால் நீ இந்த விஷயத்த நான் முன்னாடியே கேட்குற போது இந்த தப்பை பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்குற போது இந்த தப்பை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சது பார்க்குற போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஆனால் நீ நடிக்கிறத பார்த்தா உண்மையாகவே நடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நீ இன்னும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த விஷயத்த நீ எப்படியெல்லாம் நீ எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிருக்கலாம். ஆனால் இனிமே நீ எந்த ஒரு தப்பையும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எந்த ஒரு ஒட்டு உறவுமே கிடையாது. இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மகாவை கையை பிடிச்சி நூக்கியுமே விட்டுட்டுறாங்க. உடனே அங்கே மகாவும் ரொம்பவே ஃபோர்ஸாகவும் கீழே போய் விழுந்து அழுதுகிட்டுமே இருக்காங்க. உடனே இங்கே எசக்கியும், அக்கா என்னக்கா இத்தனை நாளாக இந்த வீட்டுக்காக அவங்க எவ்வளவோ உழைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணத்தினால நீங்கள் அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துறது மிகப்பெரிய ஒரு தப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு எசக்கி சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியும், என்னடா எசக்கி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, யாரை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், யாரை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போய் தொலைங்க. ஆனால் இந்த வீட்டு பக்கம் மட்டும் திரும்பி கூட பார்த்துடாதீங்க. இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே ஒரே முடிவு எடுத்துடுறாங்க. அன்னபூர்ணி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு முடிவு நல்ல ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே மகா பண்ணாங்க தப்பு, பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியாக மகாவை இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உத்தரவிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மட்டும்தான் இங்கே மனசார நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சிந்து விஷயத்தில் அவங்க பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பாக இருந்தாலையும் இங்கே மகா விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா சிந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சனும் கூட. அதுவும் இல்லாமல் சிந்து அந்த வீட்டுக்காக எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை யோசிக்காமல் கூட இங்கே அன்னபூர்ணி சிந்துக்கு நிறைய கெடுதலாக பண்ணிட்டு இருந்தாலையும், ஆனால் அவங்க கெடுதல் பண்ணுறது என்னன்னா அங்கே சிவா கூட சேர்த்து வைக்காத ஒரு கெடுதலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே மகா இந்த வீட்டுக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. அவங்க சுயநலத்துக்காக, அவங்களுடைய இது நன்மைக்காக அவங்க பண்ண தப்பெல்லாம் தூக்கி இங்கே சிந்து மேலே போட்டாங்க. ஆனால் அந்த தப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே அந்த தப்பை கண்டுபிடிச்சி எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்பயுமே மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தினால கண்டிப்பாக அன்னபூர்ணி அங்கே மகாவை மன்னிக்க போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அந்த கோயிலுக்கு. அந்த கோயிலில் அந்த இன்சார்ஜே அன்னபூர்ணி தான் அந்த நகைக்காக. ஆனால் அந்த நகையை அம்மன் இது பூசாரி மேலே அம்மன் அந்த நகை சிந்துக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு இங்கே அன்னபூர்ணியும் சிந்து கையில் அந்த நகையை கொடுத்துருப்பாங்க. அந்த நகையை கொடுத்து சிந்துவுமே எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த நகையை திருடி சிந்து மேலே நம்ம மிகப்பெரிய ஒரு பழியை சுமத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிருப்பாங்க. அதனால் அவங்க நகையை திருடி ஆசாரிக்கிட்டையுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே அன்னபூர்ணியை அந்த இன்சார்ஜ் போஸ்ட்லேருந்து தூக்கியிருப்பாங்க. அந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் நின்றாங்க அங்கே அன்னபூர்ணி. அங்கேயுமே இங்கே சிவாவும் ஆறுமுகமும் கரெக்டான நேரத்தில் எப்படியோ ஒன்று அந்த நகையை யார் திருடுனது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சி அந்த நகையுமே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ யார் தான் திருடுனாங்க அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவுமே அன்னபூர்ணி சந்தோஷமாக இருக்கணும், அன்னபூர்ணி கௌரவத்துக்கு எந்த ஒரு கொச்சமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அங்கே எசக்கியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவங்கள வீடியோ ஆதாரத்தோட இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட மாட்டி விட்டதும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி விட்டதே இங்கே சிந்து மட்டும்தான். இப்படியெல்லாம் ஒரு நல்ல விஷயமெல்லாம் இங்கே
சிந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இது சூரியகாந்தி பூவுக்கு அந்த மருந்து வந்து அடிச்சது, அதில் யார் பண்ணது, அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க இங்கே சிந்து மட்டும்தான். ஆனால் அதுலேயுமே இன்வால்வ் ஆகிக்கிறாங்க இங்கே மகா. ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே மறுபடியும் இங்கே உயிரோடயே இருக்க மாட்டாங்க மகா. அந்த அளவுக்கு உண்டிலன் பண்ணி விட்டுருவாங்க அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் இங்கே சிவாவும், பெரியம்மா நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லியுமே நீங்கள் என் பேச்சை கேட்காம எங்கள் அம்மாவை நம்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பெரியம்மா சொல்ல போகிறீங்க? இப்போ நீங்கள் அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு வார்த்தை கூட நீங்கள் மரியாதை கொடுக்காம நீங்கள் அம்மாவை இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் யார் சொல்கிறதையுமே நம்பாதீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சுயமாக உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ, உங்களுக்கு எது கரெக்டுன்னு பண்ணுதோ அது மட்டும் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அம்மா வந்து உங்களை பேசியே உங்களை கரெக்ட் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களை கேட்க வச்சுக்கிட்டு இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட கூட நீங்கள் உங்களுடைய விஷயத்தையோ பர்சனல் விஷயத்தையோ எதுவுமே நீங்கள் கன்சல்ட் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த லைஃப்பில் மட்டும் நீங்கள் எந்த ஒரு டிசிஷனும் ஒருத்தரை கேட்டு நீங்கள் முடிவே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே அன்னபூர்ணியும் நான் கண்மூடித்தனமாக நம்பினதுக்காக ஒரு கூலியை கொடுத்துருக்கால மகா. ஏன்னா நான் மகாவை கண்மூடித்தனமாக நம்பினேன். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு ஏன் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா. நான் இங்கே சிவா என்ன சொன்னாலுமே நான் நம்பிடுவேன். ஆனால் சிவா வந்து உன் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்போவுமே நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன். சிவா வந்து சிந்துவை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீயே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாகவும் அழுது ட்ராமா பண்ணி எப்படியோ என்னை நம்ப வச்சுட்ட. ஆனால் இத்தனை வருஷமாக நீ இப்படி தான் என்னை நம்ப வச்சு நீ சொல்கிற பேச்செல்லாம் என்னை கேட்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து மகாவை கேட்கவும், உடனே மகாவும் இல்லைக்கா நான் அப்படிலாம் நினைக்கலக்கா. நான் சிந்துவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்க்கா இப்படியெல்லாம் பண்ணேன். என்னை மன்னிச்சுக்கோங்கக்கா. மறுபடியும் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறுபடியும் மகா கெஞ்சவும், உடனே அன்னபூர்ணியும் இது மகா இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க அன்னபூர்ணியும். உடனே இங்கே பைரவி பார்த்து இந்த பாருங்கத்தை இங்கே அன்னபூர்ணியத்தை என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இந்த வீட்டில் இருக்கவங்கள கேட்கணும். அதுவும் இல்லாமல் அதை தட்டாமல் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ அன்னபூர்ணியத்தை உங்களை வெளியே போகணுன்னு சொல்லியிருக்காங்க, இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே கேட்கவும், உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே மகா வந்து உடனே பைரவி இப்போ நீங்கள் நிறைய பேசலாம், ஆனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் சிவா நீ சிந்துவை காப்பாற்றணும், சிந்துவை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும், சிந்து கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் கடைசியில் நீ சிந்துவை நம்பி நீ நடுத்தெருவில் வந்து நிற்பல்ல, அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே சிவாவும் மா நான் உங்கள் மேலே எவ்வளவோ மரியாதை வச்சுட்டு இருந்தோம்மா, ஆனால் சிந்து மேலே நீங்கள் இவ்வளோ பெரிய பழியை சுமத்தி அவளை இந்த நினச்சிங்க பார்த்தீங்களா, அப்போவே உங்கள் மேலே இருந்த மரியாதை அன்பு எதுவுமே உங்கள் மேலே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த தப்பை நீங்கள் தான் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச போது நீ என் கையாலே உங்களை நெரிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன இருந்தாலையும் என்னுடைய அம்மாவாக போயிட்டீங்க, இல்லைனா உங்களை நான் என்ன பண்ணியிருப்பேனே சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லுவோம். சரிங்கம்மா இங்கே அன்னபூர்ணி பெரியம்மா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 30 செகண்ட் ஆயிடுச்சு, இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. கூடி சீக்கிரம் எங்கள் அன்னபூர்ணி பெரியம்மா கீழே வரத்துக்குள்ளே நீங்கள் கிளம்பிடுங்க. இங்கே இருந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை. அன்னபூர்ணி பெரியம்மா கொடுத்த தண்டனை கரெக்டான ஒரு தண்டனை. இதுக்கு மேலே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவுமே கிடையாது. உங்களை நான் என்னோட வாயால் உங்களை அம்மானே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகமும் நின்றுக்கிட்டு சிவா கோவப்படாத சிவா, அவங்களே கிளம்பிடுவாங்க. இன்னொருனாலையும் உங்களுடைய அம்மா இல்லை, அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே அவங்க மேலே பயங்கர கோபமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது சிந்து மேலே இப்படி ஒரு பழியை சுமத்த பார்த்தாங்களே, எனக்கு அதை நினச்சாதான் அவங்க மேலே பயங்கர கோபமாக இருக்குது. பைரவி அவங்கள வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பைரவியும் இந்த பாருங்கத்தை இங்கே வீட்டை விட்டு நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் யாரத்தை இந்த வீட்டில் இருக்காதீங்க, ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிடுறாங்க. இதை பார்த்து அங்கே
மகாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ஃபீல் பண்ணி அழுது என்ன பிரயோஜனம்? அவங்க அந்த தப்பை பண்ணாததுக்கு முன்னே அவங்க யோசிச்சுட்ருக்கணும். அதே மாதிரி தானே இங்கே சிந்து மேலே இவ்வளோ பெரிய அம்மாண்டமான ஒரு பழியை தூக்கி போட்டால் அப்போ சிந்துக்கு எவ்வளோ பெரிய வலியாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க மகா படுற கஷ்டமெல்லாம் பெருசு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிந்துவை இந்த வீட்டிலக்குள்ளே வந்ததுலேருந்தே சிந்துவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க. ஆனால் அங்கே சிந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியுமே அழுதுருப்பாங்க. ஆனால் இதை பார்த்துமே அவங்களுக்கு சிரிப்பாக தானே இருந்துச்சு. இப்போ அவங்க போகிறத பார்த்து அங்கே இருக்கிற ஆறுமுகம், பைரவி, சிந்து, சிவான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் தான் சிரிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மற்றவங்கள பார்த்து சிரிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே கோவமாக தான் இருப்பாங்க. அப்படின்றத இங்கே சிவா வந்து எல்லார் முன்னாடியும் வெட்ட வெளிச்சமாக அங்கே இது மகா அம்மா தான் இந்த விஷயத்த பண்ணதுன்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.